மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்திர பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அற்புதமான ஒரு சிறந்த புரட்டாசி மாதம் பலன்கள், அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் என்ற வார்த்தைக்கல்ல நிச்சயமாக மாறப்போகிறது. யாருக்கு பார்க்க போறோங்க? இன்னைக்கு கடகராசிக்கு புரட்டாசி மாத பலன்களாக சிறந்த யோக பலன்களாக பார்க்க போறோம். புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, அதாவது இதற்குரிய ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த அற்புதமான யோக பலன்கள் நிச்சயமாக அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற வேற லெவல்ல மிக உச்சத்திற்கு புரட்டி போடுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலம். புரட்டி போறதுல கீழே இல்லாது மிகப்பெரிய உச்சத்துக்கு வாழ்க்கையை வேற லெவல் புரட்டி போட போகுது. இது நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் தான் இந்த புரட்டாசி மாதம். புரட்டி போடுகின்ற யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த கிரகங்களுடைய வலிமை பற்றி தான் பார்க்க போறோம். கடகராசி பொதுவாக அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தீரணும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? அவ வீட்டுல என்னென்னமோ நடக்குதுங்க. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏது நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தால் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் போய், அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி
அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். இப்ப இந்த புரட்டாசி மாத பலன்கள் கடகராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள். முதல்ல இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அமக்கலமாக அமோகமாக பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்கின்றது. நல்ல அமக்கலமா அமோகமா நல்ல அதிர்ஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறது இல்லையா? அது நல்லது இல்லையா? ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு என்னடா சரியில்லை, ஆரம்பிக்கும் போது சிறப்பா இருக்கு. அப்ப நிச்சயமா அடுத்த கட்டம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நமக்கு நடக்கக்கூடிய நிச்சயமா நல்லது நடக்கும். அதான் நான் சொல்றேன், புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சிறந்த யோகமாக, ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய யோகமாக அமைய போகிறது. அதுக்கு காரணம் இருக்கு. அதற்குரிய கிரகங்கள் மாறப்போகுது. அதற்குரிய பலன்கள் தான் நான் சொல்ல போறேன். மேலும் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா, புரட்டாசி 17ஆம் தேதி நமக்கு உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட தீய சக்திகள் எல்லாம் அழியக்கூடிய நல்ல தெய்வ சக்தி பெறக்கூடிய அருமையான ஒரு நாள் தான் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழா என்பது புரட்டாசி 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. இதற்குரிய ஆங்கில தேதி 3/10/2024 அன்று ஆரம்பித்து 11/10/2024 அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையோடு நவராத்திரி விழாவுடைய இறுதி நாளாக முடிகிறது. அதற்கு மறுநாள் 12/10/2024 அன்று விஜயதசமி நமக்கு கொண்டாடப்படுகின்றது. நவராத்திரி விழா 9ஆம் நாள் முடிகிறது தான் நமக்கு இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றி நாள். இந்த விஜயதசமினா வெற்றி நாள் என்று சொல்ல, விஜயன் என்றாலே வெற்றி, அதான் விஜயதசமி என்று சொல்லக்கூடியது வெற்றி நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான அம்சங்கள் இருக்கக்கூடிய, சிறந்த யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு என்னங்க நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கும். அதற்கு கிரகம் தான் மாறப்போகுது. அதான் புதன் வித்யாபதி, வியாபாரத்துக்குரியவனும் நல்ல கல்விக்குரியவனும் பதவிக்குரியவனும். அது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி மாறப்போகுது. கன்னியில ஆட்சி உச்சம் பெறப்போகுது. அடுத்து துலா ராசியில ஆட்சி பெறுகின்ற ஒரு சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய மாற்றம், மேலும் குருனுடைய வலிமை. ஏன்னா ரிஷப ராசி சுக்கிரனுடைய இடம், அந்த இடத்துல குரு இருக்கும்போது அந்த இடத்துக்குரியன் வலிமை அடைவது, குருவனுடைய வலிமையை வேற லெவல்ல போயிடும். குருவனுடைய வலிமையே ஸ்ட்ராங், அற்புதமா போயிடும். அப்ப கடகராசிக்கு ரொம்ப டாப்ல போகக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். ஏற்கனவே கடகராசி டாப் தான், இது டாப்புக்கு டாப், டாப்புக்கு டாப்பு. அப்படிப்பட்ட நிலையில கடகராசிக்கு இருக்கு. உச்சத்திற்கு உச்சம், உச்சத்திற்கு உச்சம், பதவிக்கு மேல் பதவி, சொத்துக்கு மேல் சொத்து, வருமானத்துக்கு மேல் வருமானம். இப்படிப்பட்ட யோகம் தான் புரட்டாசி மாதம் வேற லெவல்ல புரட்டி போட போகுது கடகராசிக்கு. அப்ப கடகராசிக்கு முதல்ல பாத்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடம் தான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிரன் கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம் தான் இந்த புரட்டாசி மாதம். 19/9/2024 அன்று துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். அதே 19/9/2024 அதாவது இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி இந்த 2 கிரகங்களும், அதாவது புதன் கன்னியில் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி வீடு துளாராசி, துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். கன்னியில புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஒரு புதிய பதவி பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை, புதிய செல்வங்களை பெறக்கூடிய நிலை, கல்வியினால் உத்தியோகம் பெறக்கூடிய நிலை, அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய நிலை, செய்கிற வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய நிலை. கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது சூரியன் புதன் ஆட்சி உச்சம் பெற்று அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனால் மிகப்பெரிய அரசின் மூலம் வருமானத்தின் மூலம், அரசு உத்தியோகத்தின் மூலம், அரசு வருமானத்தின் மூலமும்
ஒரு இடமாற்றத்தின் மூலம் பதவி முன்னேற்றத்தின் புதிய பதவியை ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும். அதுல எந்தவித முடிவு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம், இடமாற்றம், பதவி முன்னேற்றம் உறுதியாக உண்டு. செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் எதுவாக இருந்தால் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். அதான் அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாதம் என்று சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே. அப்படிப்பட்ட உண்மையா இருக்க இருக்கு அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாத சொல்றது நான் ஒரு பிரயோஜனமே இல்லை. நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரமாக, சொன்னது நடக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த புரட்டாசி மாத பலன்கள் கடகராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. மனசுல இதெல்லாம் நினைச்சு எதுவுமே நடக்கலன்னு சொன்னவங்களா அதை போற இதெல்லாம் என் மனசு நினைச்சது போல நடக்குதுங்க. இது என்னமோ நடக்கு, நான் அதை விட என்னென்னமோ நினைச்சேன் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னவங்களா இந்த அதை நடக்கக்கூடிய காரணம். இதெல்லாம் நினைச்சேன். அப்ப 4ஆம் இடம் என்ன? வாகன யோகம், வீடு யோகம், சொத்து யோகம், திருமண யோகம், எல்லா சுகங்களும், கற்ற கல்வி யோகம், கல்வியினால் உத்தியோகம், சொத்து யோகம், திருமண யோகம், வாகன யோகம், பதவி யோகம், லட்சக்கணக்க கோடிக்கணக்க கொட்டுகின்ற யோகம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்க ஜாதகத்தில் எது இருக்கான்னு பார்ப்போம். பொது பலன் இது. புதையல் யோகமும் உண்டு. நீங்க புதையல் கிடைச்சா அரசாங்கத்துக்கு சொந்தம். புதையலை போன்ற ஒரு செல்வ யோகங்கள் உறுதியாக ஏற்படும். புதையல் கிடைச்ச அரசாங்கத்துக்கு, புதையல் போன்ற செல்வ யோகங்கள் கடகராசி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பூமியால், செல்வத்தால், பதவியால் யோகத்தை பெறுகின்ற தருகின்ற சுக்கிரன் துளாராசியில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். அடுத்து கடகராசிக்கு வழக்கம் போல அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துல. அஷ்டமத்து சனியில் அச்சப்பட வேண்டியதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அடிக்கடி யோகம்னா சனியாலதான். அதை யார் மறந்து? ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தொழில் யோக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அஷ்டமத்து சனி உட்கார்ந்து கடகராசிக்கு பாதிப்பு தரக்கூடிய இடத்துல இல்ல, உறுதியா கிடையாது. அது அநேகருக்கு தெரியுமா? அஷ்டமத்து சனி ஒண்ணும் இல்லை. அதனால ஒன்றும் எந்த பாதிப்பும் இல்லை. சரி, அடுத்து கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் எல்லாருடைய ஆதரவை பெறக்கூடிய, உலகத்தில் இருக்க அத்தனை பெரிய மனிதர்கள் ஆதரவும், உயர்ந்த அதிகாரியுடைய ஆதரவும், ஒரு தொழில் ஆதரவோடு, பதவி முன்னேற்றத்தோடு எல்லாருடைய ஆதரவும் தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறார், குருவின் வீட்டில். அப்ப குருவின் வீட்டில் ராகு, குரு கெட்டு போனதான் ராகு கெட்டு போயிடுவார். குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். வருமானம் கூடும், பதவி முன்னேற்றம் கிடைக்கும், மனைவியால் மனைவியின் மூலம் செல்வ யோகம் பெறலாம். கணவனாக இருந்தால் மனைவியுடன் செல்வ யோகமும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலம் செல்வ யோகமும், அத்தனை விதமான லாபத்தை அடையக்கூடிய, செல்வத்தை அடையக்கூடிய இடம் தான் அந்த குரு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய. மேலும் உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. சிலருக்கு வெளிநாட்டு பயணம், இடம் மாற்றங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வேற இடங்களுக்கு மாற்றங்களாகி போகக்கூடியது நல்லபடியா இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல 5-10க்குரியவர். உயர்ந்த பதவியை கொடுத்து இடமாற்றத்தோட பதவி இடமாற்றம் வரும். இப்ப அந்த இடம் மிதுன ராசி புதனுடைய இடம். அப்ப இடமாற்றம் வந்தா நல்லபடியா இருக்கு. இடம் சொத்துக்களோட, ஏதாவது ஹோட்டல்ஸ், வசதியான நல்ல பதவி இடமாற்றத்தோடு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான மாளிகையில போய் குடியிருக்கக்கூடிய நிலை. கோட்ரஸ், அரசு கோட்ரஸ், அதாவது இவர் தனியார் ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க கோட்ரஸோட நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்குறத செவ்வாய் பூமிகாரங்கன்னு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை கொடுத்து 12ஆம் இடத்துல இருக்கார். அதான் இத்தனை சிறந்த யோகங்களும் கடகராசிக்கு உண்டு. இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகின்ற கடகராசி பலன்கள். ஏதாவது சந்தேகங்கள் சரியா வரல அப்படின்னு மனசுல ஏதாவது சஞ்சலங்களா இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கீழே நம்பர் இருக்கு. இது பொது பலன், அத்தனை பேரும் சொல்லக்கூடிய பொது பலன். உங்களுக்கு சரியா ஏதாவது நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க பிறந்த ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு ஜாதகம் பார்க்குற பெரிய விஷயம் இல்லை. எங்கெங்க ஜாதகம் பார்த்து இவர் சொல்றது அப்படி நடந்து சொல்லக்கூடியதா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்னன்னு அடிக்கடி சொல்லிக்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
என்னங்க இது அடிக்கடி சொல்லிக்கிட்டு தாருங்க. ஏன் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் ஏன் வேதனைப்படுறாங்க. நடக்கல, அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், அது நடக்கல இது நடக்கல. அந்த வேதனை இங்க வரக்கூடாதுன்னு தானே இந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கே. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வாரத்தில் வந்தது 45 வயசு வரையும் அண்ணனுக்கும் கல்யாணம் முடியல, இவருக்கு 42 வயசு ஆகிப்போச்சு, அண்ணனுக்கு 45 வயசு ஆகி போச்சு. அப்போ இத்தனை வருஷம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடியல அப்படின்னா இது வேதனை தானே. அதைத்தானே நான் சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தின் படி உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், 18 சித்திரர்கள் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கிறீங்க, திரும்ப அந்த பிரச்சனைக்காக திரும்ப ஜாதத்தை கையில தூக்கணும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னத்த சொன்னார் போ அப்படின்னு வேதனைப்படக்கூடாது. ஆக இந்த நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் நல்ல நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி உத்தரவாதத்தோடு, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லது நடக்கும், நடந்தே ஆகும். வாழ்க வளமுடன். சில நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.